Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 670 பார்ட் 2. ஓபன் பண்ண போன பாட்டுல அந்த லாவோஜி திடீர்னு என்ட்ரி கொடுத்து அந்த டாய் சோல்ஜரை ஒரே அடியில மட்ட பண்ணிட்டான்ல. அதை பார்த்தா லிட்டில் பீப்புள் சும்மா இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அவனை ஒரே சுண்டுல மல்லாக்க வாய பழக்க வச்சிருவான். இதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் பீதியான உடனே கண்ணுகளா பார்த்தீங்கல்ல என்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு. அதுலயும் அவன் பறந்து வந்து அட்டாக் பண்ணும்போது அவன் என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி காட்டுவாங்க. அவங்களே பயங்கர வேகம், ஆனா இவன் அவங்கள விட சூப்பர் வேகமா இருக்கான். என்னன்னா அவன் பக்கத்துல வந்த உடனே எங்க இருக்கான்னு கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டு இந்த கையை எடுத்து அதுக்கப்புறம் சொத்துன்னு அடிச்சு தெரிய விட்டுருக்கான். இதெல்லாமே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள இப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்க லிப்ட்ல வந்து நிப்பானே இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆக்சுவலா இவனை டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸ்ல தான் நிக்க சொன்னாங்க. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், லிப்ட்ல ஏறி அண்டர் கிரவுண்ட் ட்ரேட் போர்ட்டுக்கு போய் அங்க இருக்க என்ட்ரன்ஸ்ல போய் நின்னுட்டு இருந்திருக்கான். என்னன்னா அந்த லூசு பைய லிப்ட் மாத்தி வந்துட்டானாமா. திருப்பி போகலான்னு வரும்போதான் இவங்களை பார்த்துட்டா இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. லாவோஜினா சும்மாவா? பேலஸ்குள்ள எந்த ஒரு இன்ட்ரோடரையுமே நாங்க நுழைய விடவே மாட்டோம், கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே சங்குதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம டாய் சோல்ஜர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நீ என்னதான் தடுத்தாலும் சரி நாங்க அங்க போயே தீர்வோம்டா விளக்கண்ணம்பா. அப்படியே கட் பண்ணி ரேம்பார்ட் டவர் B1ல இருக்க லூஃபியோட குரூப்பை காட்டுறாங்க. அவங்க நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா அந்த பிக்காங்கிற பிக்காலி பைய நம்ம ஆளுல நடுவுல விட்டு ரெண்டு பக்கம் செவுத்தையும் சேர்த்து வச்சு அடித்தான்ல. அதுல யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு லூஃபி அவனோட பாடியை பெருசு பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்திடுவான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் நெசுங்கி இருப்பாங்க. உடனே சோரோ சைட்ல கத்திய விட்டு ஒரு கிண்டு வாசுமா பட்டால்ல வெடிச்சு தெரியும். எல்லாம் ஒரு வழியா அந்த செவுத்துக்கு இடையில இருந்து சேஃப்டி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்ப பார்த்தா இன்னும் அந்த பிக்கா அங்கதான் நின்றுட்டு இருக்கான். உடனே லூஃபி கம்னு சொல்லி காட்டுத்தனமா குத்துன்னு குத்தி தள்ளுவான். இடையில சிவரை கொண்டு வந்து நீட்டுவானா சிலுசிலா உடஞ்சு தெரிச்சிடும், அவனுக்கு எதுவும் ஆகாது. சோ லூஃபிக்கு இவன் ஒரு பெரிய தலைவலின்னு இப்பதான் புரியுது. இவ்வளவு நேரம் லூஃபி அட்டாக் பண்ணிட்டான், இனி ஜோரோ ஒரு கை பார்க்க வேண்டாமா? அதனால கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா அவனை அட்டாக் பண்ண ஓடுனா பொசுக்குன்னு கீழே இருக்க தரையை அப்படியே செங்குத்துக்கு மேல தூக்கிடுவான். ஜோரோ கத்தி வச்சு குத்தி அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருப்பான். அந்த சிவரை ஏதோ பாய மடக்கிற மாதிரி மடக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேல விட்டா ஆகாதுன்னு 108 பவுண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணுவானா. அந்த சிவரெல்லாம் சல்லியா தெரிச்சிரும். உன்னை விட்டா ஒண்ணுன்னு சிவரை உருவாக்கிக்கிட்டே இருக்கான். நம்மளும் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இப்படி இவனுக்கு அந்த பில்டிங்ல கண்ணா பின்னான்னு சண்டை போறதுல அந்த இடமே அதிர்ந்து போய் கிண்ணு கண்ணா பின்னான்னு கீழே விழுவான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இவன் கீழே போக வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படியே மேல போயிட்டு இருக்கும். என்னடா இது ஹெவனுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருக்க டாய் ஹவுஸுக்கு போக முடியும்? இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாதுன்னு சொன்னா வீக்கா இது நல்லதுன்னு தான் சொல்லுவான். என்னம்மா உனக்கு என்ன மண்டையில இண்டியில அடிபட்டுச்சா? மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்படி கீழே போறதுன்னு கேட்டா ஆக்சுவலா இவங்க இந்த வழியா போகவே கூடாது. நேரா மேல வந்துட்டாங்கன்னா பேலஸ்ல இருந்து அங்க இருக்க லிப்ட புடிச்சுதான் கீழே போகணும். அது ஒண்ணுதான் கரெக்டான வழி. எப்படி எல்லாம் போனா சங்க கன்ஃபார்ம்பா. அப்புறம் தான் அந்த முட்டா பயிலுக்கே தெரியுது. அப்படின்னா நம்ம பேசாம லூஃபி குரூப் கூடயே போயிருக்கலாம் போலயே, தேவையில்லாம இந்த வழியா வந்துட்டோம்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுவான். இந்த மேட்டர் தான் விக்காக்கு தெரியுமே. அப்படின்னா ஸ்பிளிட் ஆகும்போதே நீயே சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேன்னு வேற கத்துவானா. அவன் வந்துட்டு நண்டு மண்டையா நான் தான் 1000 தடவை ஓட்ட சொல்ல ட்ரை பண்ணேடா, எங்கடா நான் சொல்றதை கேட்ட? வாயை பொத்தி என்னைய உள்ள அமுக்கி வச்சுட்டு இப்ப வந்துட்டு என்ன ஒன்னு இருந்தீங்கன்னா கொய்யாலன்னு புடிச்சு வாங்குவா. ஏன்னா அவன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணியும் அந்த மென்டல் பையன் அதை கேட்காம அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அதனால விக்கா பிடிச்ச அவனை வண்டியா திட்டுவா. உனக்கு என்ன மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல முட்டை ஓடு இருக்கான்? நீ மட்டும் இல்ல அவனுமே அப்படித்தாண்டா இருக்கான். வண்டா சொன்னா ஒன்ன செய்யறது, அவனாச்சு கேட்டுட்டு தப்பா செய்வான். நீ கேட்காம தப்பா பண்ணிட்டு இருக்கா முட்டா பையல அப்படின்ட்டு வண்டியா திட்டின உடனே நோ சட்டு புட்டுன்னு போற வழியா தான் பாக்கணும். உடனே இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குதும்பா. ஏன்னா இவங்க பேலஸோட லிப்டுக்கு போனா அங்க செக்யூரிட்டி பயங்கர டைட்டா இருக்கும். அவன் நினைச்சானா போக முடியும், ஏன்னா அவன் சின்ன சைஸ்ல இருக்கா. ஆனா இவன் நல்லா கெட்டாமாடு மாதிரி இருக்கனால இவனால முடியாது. அதனால நீ பேசாம தான் இருக்கணும்னு சொன்னா, ஆனா அந்த லூசு பையன் நான் யாருன்னே தெரியலனா அப்புறம் எப்படி நீ கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்பான். என்னடா ராஜா பண்ண போறேன்னு கேட்டா தலையில கல்ல வச்சுக்கிட்டு அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். பார்த்தா பெரிய சைஸ் உருவத்துல டோ ஃபிளமிங்கோவை பார்த்த மாதிரியே இருப்பான். விக்காலாம் பார்த்துட்டு மிரண்டுருவா. அப்படியே அங்க கட் பண்ணி ஈஸ்ட் சைடு இருக்க டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸ்ல காட்டுறாங்க. அங்க நேவி ஆளுகள்லாம் சும்மா அடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிராங்கி எல்லாத்தையுமே பொலந்து கட்டிட்டு இருக்கான் போல. உடனே அவங்களோட வைஸ் அட்மிரல் காண்டாயிருவான். ஏன்டா ஒத்தால காலி பண்றதுக்கு இவ்வளவு நேரமாடா பண்ணுவீங்க? சைல்டிஷ் பாய்ஸ், இனி நான் தான் களத்துல இறங்கணும் போலன்னு கத்தியோட சண்டைக்கு அவன் இறங்கிடுவான். ஒரு வழியா பெரிய கை உள்ள வந்துருது. வந்தவன் சாவறதுக்கு ரெடியாருன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு ஒரு வெட்டுவான். அந்த கத்தி வெட்டின போர்ஸ்லயே பிராங்கி அங்க தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். எப்படி அவன் அட்டாக் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. எப்படி அவங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே டெலிஞ்சர் அங்க வந்துருவான். அவனுக்கு இந்த நேவி ஆளுகள்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு ஒண்ணும் புரியல. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க, நானும் ஏதாச்சும் பண்ணணும்பா. சரி பிராங்கி அவ்வளவுதான் மட்டையாயிட்டான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு நின்னுக்கிட்டு சூப்பர்னு கத்திட்டு இருப்பான். அவ்வளவுதான் எல்லாருமே மிரண்டுருவாங்க. கண்ணுகளா என்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சாச்சிட முடியாது, ஏன்னா நான் மாசு நீ லூசுன்னு இருப்பான். அவனுக்கு கடுப்பாகும். நீங்க எனக்கு என்ன பண்றீங்களோ அதை நான் உங்களுக்கு டபுளா பண்ணுவேன், அதுதான் என்னுடைய ஸ்டைல். இந்த
இந்த வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு கையை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அந்த ஃபோர்ஸுக்கு நேவி ஆளுங்க அத்தனை பேரும் திருத்திடுவாங்க. அப்புறம் அந்த வைஸ் அட்மிரல் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தால அவனுமே அப்படியே தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போவான். இப்படி இவன் பயங்கரமா அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சீனியர் பிங்குக்கே ஒரு விஷயம் புரியுது. இவனை நேவி கிட்ட விட்டது பெரிய தப்பு, அவங்களால எல்லாம் இவனை சமாளிக்க முடியாதுன்னு. டெலிஞ்சருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கரெக்டா சொன்ன சீனியர் பிங்க் ஊன்னு சொல்லி இறங்கி நான் அவனை பொழந்துகிட்டுறாமா. தேவையில்லாம மூக்க நுழைக்காத வெட்டி புடுவ வெட்டியுமா விளக்க நின்று அவன் வண்ட வண்டி ஆத்துட்டுவான். இப்ப சீனியர் பிங்க் பார்த்த வரைக்கும் அவன் ஒரு பயங்கரமான சைபார்க்கு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன மாதிரியே ஜட்டி போட்டிருக்கான். அவன் கிட்ட கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருக்கணும், ஐ மீன் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவன் அப்படி இப்படின்னு கூட இருக்க அல்ல கைங்கெல்லாம் அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாளுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் ஓங்கி பிக்கா பஞ்ச் பண்ணும்போது அதோட கையிலேயே ஒரு குத்து, கை சிலுசிலா உடஞ்சிரும். என்னதான் அவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் அதுவும் கல்லு தானே. அதுக்கப்புறம் கால்ல ஒரு போடு போடுவான், உடஞ்சு கீழே விழுமா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்க இருந்து விழுந்தடிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அது விடுமா, மறுபடியும் பாடியை ரெடி பண்ணிட்டு வந்து இடையில சிவரை வர வச்சு நம்ம ஆளையில பிளாக் பண்ணும். இதுல இருந்தே நல்லா தெரியுது இவங்க ட்ராப்ல நல்லா மாட்டிட்டாங்கன்னு. ஜோரோ உடனே அந்த சிவரை ஒரு வெட்டு அப்படியே சிலுசிலா விழும். இப்ப என்னன்னா இப்படி 3 பேருமே தப்பிக்க ட்ரை பண்ணாங்கன்னா இதுதான் பஞ்சாயத்து, அதை தடுக்கவே முடியாது. அடுத்தடுத்து வந்து இப்படித்தான் பிளாக் பண்ணிட்டே இருக்கும். ஜோரோ லூஃபியையும் வைலட்டையும் இங்க இருந்து உடனே போக சொல்லுவான். அதாவது நம்ம பையன் இவனை சமாளிச்சுக்கிறானாமா. டோஃப்ளமிங்கோ மட்டும் போட்டு பொழந்து எட்டிட்டாங்கன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாமே சால்வ் ஆயிரும். அதனால நீ அந்த வேலையை பாத்துக்க, இந்த சப்ப வாயின நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக கெத்தா போய் நிப்பானா. என்னையே இவனால சமாளிக்க முடியுமான்னு அந்த பிக்கா ஒரு மாதிரி லுக்கு விடுவான். மகனே நீ நான் வெட்ட போற வெட்டில உன் மண்டையெல்லாம் பப்பாளி பழம் மாதிரி பொழக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு பயங்கரமா லுக்கு விடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.